கல்யாணம் நடந்து தம்பதிக்குள்ள பிரச்சனை வரலாம், ஏன் கல்யாணத்துல பிரச்சனை பண்ணின உறவுகள் கிட்ட கூட பிரச்சனை பண்ணலாம். ஆனா இங்க ஒருத்தர் தன்னுடைய கல்யாணத்துக்கு வராத புரோகிதரை கொலை பண்ணி ஆயுள் தண்டனை வாங்கியிருக்கிறார். கும்பகோணம் அருகே திருவைக்காபூரை சேர்ந்த கார்த்திக் அப்படிங்கிறவர் கடந்த 2011ஆம் ஆண்டு திருமணம் பண்ணியிருக்கிறார். இவருடைய திருமணத்தை நடத்தி வைக்க அதே பகுதியை சேர்ந்த புரோகிதர் மணிகண்டன் அப்படிங்கிறவரை முன்பணம் கொடுத்து புக் பண்ணியிருக்கிறார். ஆனா குறிப்பிட்ட தேதியில மணிகண்டன் திருமணத்தை நடத்தி வைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்ச கார்த்தி அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போய் மணிகண்டனை சரமாரியா தாக்கியிருக்கிறார். இதுல பலத்த காயமடைஞ்ச மணிகண்டன் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான வழக்கு கும்பகோணம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு வந்திருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட மணிகண்டன், அரவிந்த்ராஜ், ராஜா, வெங்கடேசன், ஜெயவேல் ஆகிய 5 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இதுல ராஜா அப்படிங்கிறவரு உயிரிழந்த நிலையில மற்ற 4 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட மணிகண்டனோட மனைவிக்கு 5 லட்சம் ரூபாய் குற்றவாளிகள் கிட்ட இருந்து வசூல் பண்ணி இழப்பீடா கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறாரு. பாபநாசம் தாலுகா திருவைக்காவூர் கிராமத்தை சேர்ந்த கார்த்தி என்பவர் தனக்கு திருமணத்திற்கு மணிகண்டன் என்கிற ஐயரை அழைத்தார். அவர் வர மறுக்கவே அவரை 14/6/2015 அன்று வழிமறித்து கார்த்தி, அவரது கூட்டாளியான அரவிந்த், ராஜா, வெங்கடேசன், ஜெயவேல் ஆகியோர் சேர்ந்து வழிமறித்து அடித்து தாக்கியதில் அவர் இறந்துவிட்டார். அந்த வழக்கு கும்பகோணம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அந்த வழக்கு இன்றைய தினம் தீர்ப்பு பகரப்பட்டது. 4 எதிரிகளுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஒரு எதிரி ராஜா இறந்துவிட்டார். மற்ற 4 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் தலா 7500 ரூபாய் அபராதமும் 395 BNS படி 5 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இழப்பீடாக வழங்கவும் சமூகம் கோட்டார் மாண்புமை ராதிகா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள்.